பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேர் ஆதரவுக்கு மிக்க நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 4இல் சனி இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் இல்லை, கெடுபலன் தரமாட்டார். மாறாக சுப பலனை அவர் தரக்கூடிய ஒரு நிலை. 7க்குடையவன் 8ஆம் இடத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் 10 நாள் இருக்கார். 10க்குடையவன், அதாவது 7 10க்குடையவன் 10ஆம் இடத்தில் 16 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல 4 நாள் இருக்கார். அப்போ 7க்குடையவனுடைய புதனுடைய நிலை நல்லா இருக்குது. மற்றபடி 5க்குடைய செவ்வாய் 11இல் அமர்ந்து அதிகபட்சமாக 11ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது 1ஆம் வீடு சிறப்பாக இருக்குது, 5ஆம் வீடு சிறப்பாக இருக்குது. 9க்குடையவன் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கார் முதல் 15 நாள். அதுக்கப்புறம் 10ஆம் இடம் வந்துடுறார். அதுவும் நல்ல இடம் தான். அது 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இடம், ஸ்தான பலம் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போது இந்த தனுர் ராசியில் பிறந்த மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இதில் எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு கிரகம் கேது ஒன்று தாங்க. கேது 9இல் உட்காந்து சில பிரச்சனைகளை தருவார். தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் கோயில் குளம்னு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மற்றபடி அந்த சூரியன் அங்கே 15 நாள் இருக்கார். அவர் முழு வீச்சில் செயல்பட விடமாட்டார். இந்த கேது கொஞ்சம் எச்சரிக்கையை கொடுப்பார். ரொம்ப டிலே ஆகும். சக்ஸஸ் சொல்லி கொஞ்சம் காலதாமதத்தை தருவார், ஏற்படுத்தி தருவார் இந்த கேது பகவான். மற்றபடி இந்த கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அது ஒன்று தாங்க மைனஸு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நல்ல ஒரு பலனை இந்த செப்டம்பர் மாதம் தனுர் ராசி அன்பர்கள் வாங்க கிடைக்க போகிறது உங்களுக்குன்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. என்னதான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 7லேருந்து ராசியை பார்க்குறேன். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டுன்னு பேசி திருமணத்துக்கான ஏற்பாட்டை அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் எடுப்பார். அந்த குரு பகவான் நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாட்டினையும் அவர் பார்த்துப்பார். மற்றபடி நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் கூட நன்மைகள் கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். 3ஆம் இடத்துல ராகு பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் 3, 6, 11 இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போது அதையும் தாண்டி குரு பார்க்குறார். அப்போ பாருங்கள், குரு பகவானுக்கு நல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்து ராசியை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார்.
முயற்சி ஸ்தானத்தில் உள்ள ராகுவை பார்க்குறார், 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் அவர் 5 குடையவன். அப்போது குருவுக்கு நிகராக இவர் ராகு உங்களுக்கு அவர் அற்புதமான பலன்களை வழங்குவதில் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். கம்ப்யூட்டர், லேப்டாப், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சனி 4ல் இருந்தாலும் கெடுபலன் இல்லை, வக்கரமாக இருப்பதால். ஆனால் சனி பார்வை பலம் இருக்கிறது, 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 6 குடையவன் 8ல் போய் அமர்ந்திருக்கிறார். அப்புறம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுநாள் போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒருத்தருக்கு, அது உங்களுக்கு ட்ராப் ஆகிட்டு வேற ஒருத்தருக்கு அது போய் சேர்த்துரும். அப்படி ஒரு நிகழ்வுகள் வரலாம். கேது 15 நாள் 16ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனும் இதுக்கு போயிடுறார், உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்குமானால் நல்லது நடக்கும். போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதாவது உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும், அல்லது போராடி நீங்கள் உங்கள் வாய்ப்பை வாங்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு 9ல் சூரியன் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் தந்தைக்கு செல்வாக்கு மிக மிக அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் நல்ல பலன்கள், அவர் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய காலகட்டம். அரசாங்கத்தின் மூலம் நீங்கள் ஏதோ சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, லோன் வாங்க போகிறீங்க, எந்த ஒரு இதுக்கு போனாலும் நீங்கள் இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். இல்லை அரசாங்கத்தை சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நல்ல ஒரு செழிப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆலயங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17, 18, 19 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் அந்த 3 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. மற்றபடி 10 குடையவன் 10ல் உச்சநிலை பெறுவதால் தொழிலில் சட்டப்போடு போட போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க போகுது. பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்த கட்ட முயற்சிக்கு நீங்கள் போவீங்க. இப்போ ஒரு சப் எடிட்டராக இருக்கீங்க, எடிட்டர் ஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. அதுபோல் உங்களை இந்த பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரி, இதில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதன்மையான ஒரு காலகட்டம், தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அதே நேரத்தில் அடுத்தவங்க ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த செப்டம்பர் மாதம் தனுர் ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். காரிய வெற்றி கண்டிப்பாக. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்து குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.